வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எல்லா வளமும் கிடைத்து பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள் அன்பர்களே. இன்றைய ஜோதிட பதிவுல குலதெய்வத்தை எப்படி வழிபட்டா முழு சக்தியை பெறலாம், தெய்வத்துடைய அனுகிரகம் பெற்று எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்ற பத்தி இந்த பதிவு. குலதெய்வம் இருக்கிறவர்களும் சரி, குலதெய்வம் இல்லாதவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றி முதல் தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வம் என்பது யார்? நம்மளுடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த குலதெய்வம். நம்மளுக்கு நம்ம குலம் காக்க வேண்டும், நம் குலம் விருத்தி அடைய வேண்டும், இந்த வம்சவழிகள் விருத்தி அடைந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு போக வேண்டும். அப்படி அந்த தலைமுறைகள் போகும்போது அவர்களை காக்கக்கூடிய தெய்வமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் உருவாக்கியதுதான் இந்த குலதெய்வ வழிபாடு. அப்படி இந்த குலதெய்வ வழிபாடு என்பது இன்றைய கலியுகத்தில் மாறிக்கொண்டுகிட்டே போகிறது. ஒரு குடும்பத்தை எடுத்தீர்கள் என்றால் ஒரு 4 பேர் இருந்தான்னா அந்த 4 பேரும் 4 விதமாக நினைக்கிறான். ஒருவனுக்கு சாமி வந்தா இன்னொருவனுக்கு சாமி வரல அப்படின்னு சில பேர் எனக்கு தான் சாமி வேணும், உனக்கு தான் சாமி வேணும் என்று சாமியையே குத்தி எடுக்கக்கூடிய அமைப்பை இந்த கலியுகத்தில் ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவன் போன கோயிலுக்கு நான் போக மாட்டேன் அப்படி சொல்லி சில பேர் குலதெய்வ வழிபாடுகளே தவிர்ப்பதற்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உண்டு. ஏன்னா ஒரு சிலர் வசதி படைச்சவங்க என்ன செய்யறாங்க, எல்லாமே நம்மளுக்கு தான் கிடைக்கணும், தெய்வம் நம்மளுக்கு தான், மதிப்பு மரியாதை வேண்டும்தான். இன்னைக்கு மரியாதைக்காண்டி தெய்வத்தை குலதெய்வத்தை வழிபடுவதாக நினைத்து ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு. அவங்க காசு பணம் செல்வாக்கு இருக்கிறனால குலதெய்வம் நம்மளுக்கு தான் என்று ஒரு எண்ணத்தையும் பிம்பத்தையும் உருவாக்கி விட்டு கொஞ்சம் ஏழை எளியவனாக இருந்தால் கூட, அவனுக்கு தெய்வ சக்தி இருந்தாலும் கூட அவனுக்கு தெய்வ சக்தி இல்லை என்று ஒதுக்கக்கூடியவர்களும் இந்த நவீன காலத்தில் உண்டு என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த கலியுகத்தில் இறைவன் என்பது எல்லோருக்கும் ஏழை பாலை என்று ஒருவனையும் ஒதுக்குவது இல்லை. கடவுளை பொறுத்தவரைக்கு கடவுள் எல்லாத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவர் தான். முன்காலத்தில கூட்டு பிரார்த்தனை பண்ணினான். கூட்டு பிரார்த்தனை எப்படி பண்ணினா, உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் 3 தலைமுறைகள் கூட ஒன்று கூடி இறைவன் வழிபாடு, கூட்டு வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை பண்ணினான். அந்த கூட்டு வழிபாடு கூட்டு பிரார்த்தனைக்கு என்று ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. அதனால் தான் எல்லோரும் சேர்ந்து ஒரு வழிபாடு பண்ணினால் இறைவனுடைய சக்தியை முழுமையாக பெறலாம் என்பதற்காக வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 வருடம் 3 வருடம் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய வசதிக்காக குலதெய்வ வழிபாடை வகுத்து கொண்டார். அப்படி அந்தந்த காலகட்டத்தில் போய் இறைவனை வணங்கி இறைவனுக்கு வேண்டிய நெய்வேத்திய படையல்கள் அவங்க குலதெய்வத்திற்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நவீன காலமாக மாறிவிட்டதால் வழிபாடு முறைகளும் மாறிடுச்சு, இருக்கக்கூடிய ஆட்களும் மாறிட்டாங்க. அப்ப கலியுகத்தின் அழிவு பிம்பத்துல ஒவ்வொரு மனிதனும் போய்க்கிருக்கோம். அப்ப இந்த பிம்பத்தில் இருந்து நாம் எப்படி தன்னை தற்காத்து கொள்ளுவதற்காக இந்த எளிய பரிகாரத்தின் மூலமாக குலதெய்வம் இருப்பவர்களும் சரி இல்லாதவர்களும் சரி இந்த வழிபாடு முறைகளை நீங்கள் செய்து வந்துவிட்டால் நிச்சயமாக பிரபஞ்ச சக்தியும் உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் முழுமையாக பெறக்கூடிய ஆற்றல் இந்த நவக்கிரகங்களுடைய துணை நின்று உங்களுக்கு செயல்படும். இது யாரும் சொல்லாத ஒரு அபிரிதமான பரிகாரம் அன்பர்கள். இந்த பரிகாரத்தை ஒருவர் செய்து விட்டார் என்றால் இந்த ஜென்மத்தில் 7 பிறப்பு ஒரு மனிதனுக்கு உண்டு. அந்த 7 பிறப்பில் உடைய கர்ம பிறப்பு, கடைசி பிறப்பு இந்த மானிட பிறப்பு. இந்த பிறப்பில் இருந்துதான் ஒவ்வொருவரும் மோட்சம் அடையக்கூடிய பிறப்பினையும் அடைய முடியும். அப்படி பிறவி பயனை நீக்கக்கூடியது இந்த 7வது பிறப்பு. அப்ப இந்த பிறவி பயனை நீந்தி கர்மாவை நீக்கி இந்த வாழ்க்கையில் வளமுடனாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு அன்பர்களே. அப்ப ஒருவரும் என்ன செய்ய வேண்டும், ஒருவருக்கு ஆண் தெய்வமாக இருக்கும். ஆண் தெய்வம்டா கருப்பசாமி காவல் தெய்வமா இருப்பாரு, ஐயனார் காவல் தெய்வமா இருப்பாங்க. இந்த மாதிரி எண்ணற்ற சுடலை மாடசாமி
இப்படி எண்ணற்ற ஆண் தெய்வங்களும் உண்டு. பெருமாளும் ஆண் தெய்வம் தான், முருகனும் ஆண் தெய்வம் தான். இப்படி எண்ணற்ற ஆண் தெய்வம் உண்டு. அதே மாதிரி பெண் தெய்வமான காளி, மணபத்திர காளி, மகா காளி, இப்படி என்னென்ன ஜோட்டானிக்கர பகவதி அம்மன், இப்படி எண்ணற்ற தெய்வங்கள் பெண் தெய்வங்களும் உண்டு. அப்ப அவரவருக்கு முன்னோர்கள் என்ன வழிவகுத்து வந்தார்களோ அந்த குலதெய்வத்தை நாம் கும்பிட வேண்டும். ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை தினங்களில் நம் அந்த குலதெய்வ வழிபாடுக்கு போக முடியாதவர்கள் அந்த அமாவாசை தினங்களில் வழிபடலாம். பெண் தெய்வமா இருந்தா குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியாதவர்கள் பௌர்ணமி தினங்களில் வழிபடலாம். எப்படி வழிபாடு முறை? இந்த வழிபாடு முறை தான் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை வளம் சேர்க்கக்கூடியதாகவும் ஆயுள் விருத்தி பண்ணக்கூடியதாகவும் வம்ச வழிகள் நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பை பெருக்கக்கூடிய வழிபாடாக இந்த வழிபாடு அமையும். எப்படி பண்றது இந்த வழிபாடு? இப்ப சில பேர் கேட்பீங்க, சாமி எங்களுக்கு குலதெய்வமே இல்லையே, நாங்க எப்படி வழிபாடு பண்றது? குலதெய்வம் இல்லாதவர்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு இந்த தெய்வத்தினால் எனக்கு லாபம் அடைகிறேன், இந்த தெய்வத்தை நான் கும்பிடும் போது எனக்கு மன நிம்மதியும் ஆத்மார்த்தமான அமைப்பு ஏற்படுது என்றவர்கள் அந்த தெய்வத்தை நீங்கள் ஆகமம் பண்ணலாம் நண்பர்களே. அப்ப வழிபாடு முறை, இந்த பிரம்ம மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த மும்மூர்த்திகள் தான் இந்த உலகத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த மும்மூர்த்திகள் தான் இந்த செயல்களை செய்கிறார்கள். அந்த செயல்களின் விளைவாக 9 நவக்கிரகங்கள் இந்த கர்மாவின் வினைப்பயனை எடுத்து உரைக்கும். 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்களின் தொகுப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை. இதுதான் நம்ம வாழ்க்கையை இயக்க போகிறது. முதல் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தபடியாக உந்து சக்தி தான், ஒரு துணை சக்தி தான் நம் குலதெய்வம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். முதன்மை சக்தி இந்த பிரபஞ்சம் தான் நம்மளுக்கு. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த நவகிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், இந்த மும்மூர்த்திகள், 12 ராசிகளின் தொகுப்பு தான் மனித வாழ்க்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். துணைதான் நம் குலதெய்வம் என்பதை உணர வேண்டும். அப்ப முதன்மையை பிடிச்சாதான் துணையை சேர்க்க முடியும் என்பதற்காக தான் இந்த வழிபாடு முறையை சொல்ல போகிறேன். அப்ப இந்த வழிபாடு முறை எப்படி பண்ணணும்? அப்ப இந்த பிரம்ம மூர்த்தியை நம்ம கணக்குல இருக்கணும். அப்ப பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த மும்மூர்த்திகளுடைய அவங்கள நம்ம வழிபாடு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்? இந்த மும்மூர்த்திகளுக்கும் வெத்தலை பாக்கு வைத்து பிரம்மாவை நினைத்து வசம்பை ஒரு மஞ்சள் நூலால் கட்ட வேண்டும். சிவனை நினைத்து வெத்தலை பாக்கு, கொட்டாம்பாக்கு வைத்து கட்ட வேண்டும். விஷ்ணுவை நினைத்து வெத்தலை பாக்கு, ஏலக்காய் வைத்து ஒரு சிவப்பு நூலால் கட்ட வேண்டும். இந்த மூன்றையும் கட்டி வைத்து, எது வெத்தலை பாக்குல வச்சு கட்டணும். அப்படி கட்டி வைத்து விட்டு உங்கள் குலதெய்வத்தை ஆகமம் பண்ண வேண்டும். குலதெய்வத்தை கூப்பிட வேண்டும். குலதெய்வத்தை எப்படி கூப்பிட வேண்டும்? மனதார ஒரு நிலைப்படுத்தி, இறைவா எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு என்னை தூய்மைப்படுத்தி என் வாழ்க்கையை வளமாக்க நீ துணை நிற்க வேண்டும் அப்படின்னு. சில பேர் கும்பிடும் போதே அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் கெட்டு போகணும், இவன் கெட்டு போகணும், அப்படி இறைவனை கும்பிடக்கூடாது. அப்படி நீங்க கும்பிட்டீங்கன்னா அந்த எதிர்வினை உங்களை தான் தாக்கும். முதல் தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே என்ன செய்யணுமா? நாடு நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும், நம் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், கும்பிடணும். அப்பதான் இறைவன் தனக்கு தேவையானதை முழுமையாக தருவார். அப்ப மும்மூர்த்திகளை நம்ம பிடிச்சாச்சு. அடுத்து 9 நவக்கோள்களை பிடிக்க போகிறோம். 9 நவக்கோள்கள் என்னது? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு. இந்த 9 கோளுடைய இயக்கம் தான் நம்ம கர்மான்னு சொல்றேன். அப்ப இவர்களுடையது ஒரு 5 தேங்காயை எடுத்துங்க. அதை உடைக்க சரிபாதியா உடைச்சு 2 முடியா எடுத்துக்கணும். அப்போ 9 முடியை எடுத்து ஒரு தளவாழ இலை போடுங்க. இலை போட்டு அதுல பச்சரிசிய பரப்புங்க. பச்சரிசிய பரப்பிட்டு அதுல இந்த 9 தேங்காய் முடியும் அதுல வைங்க. வச்சிட்டு 5 வகையான நெய்களை
அங்க ஊத்த வேணும். அதான் பிரபஞ்சம் சொல்றேன். நீர், நிலம், நெருப்பு, காற்று பிரபஞ்சத்தை இயக்கக்கூடியது. அப்ப இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், சுத்தமான பசுனை கலந்து இந்த 9 நவக்கிரகங்களை நினைச்சு அந்த தேங்காயில பூரா தாமரை தண்டு வாங்கிக்கணும். தாமரை தண்டிலான திரியே கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். அந்த திரியை போட்டு அந்த அரை முடியில ஃபுல்லாமே இருக்கணும். என்ன குறையக்கூடாத அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் தானே பண்ண போறோம். ஒரு நாள் போட்டு அந்த திரியை போட்டு ஏத்தணும். ஏத்திட்டு அவங்க உங்களுக்கு தெய்வத்துக்கு பிடித்த படையல், ஒருத்தவங்களுக்கு பொங்கல் சாதம் பிடிக்கும், சில பேர்த்துக்கு சைவ நெறிமுறைகள்ல பிடிக்கும், சில பேருக்கு அசைவ நெறிமுறைகள்ல மாமிசங்களை பிடிக்கும். இந்த மாதிரி அவங்க தெய்வம் என்ன தெய்வத்துக்கு பிடிக்குதோ அந்த படையலை போடணும். படையலை போட்டு அந்த தெய்வத்துக்கு முன்னாடி உட்காந்து மனதார உங்க பிள்ளை, குட்டி, குடும்பம் எல்லாம் ஒரு நிலையா உட்காரணும். உட்கார்ந்து அந்த கூட்டு பிரார்த்தனை, இறைவா இந்த வருடம் உங்களை வேண்டி இருக்கும், இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு ஆயுள் பங்கமோ, குடும்பத்தில் பிரிவினையோ, எந்த ஒரு கோளாறுகளோ, எதிரிகளோ, எந்த தொல்லையும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. எங்க பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு, வம்ச விருத்தி, குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் அனைத்தும் கிடைக்கணும் என்று கிழக்கு நோக்கி உட்காருங்க. ஏன் கிழக்கு நோக்கி உட்கார சொல்றேன்னா, கிழக்கு தான் நம்மளுடைய பிரகாசத்தை நம்மளுக்கு கொடுக்கும். வாழ்க்கையில் ஒருவன் பிரகாசம் வேண்டும் என்றால் சூரியனுடைய வெளிச்சம் இருந்தால்தான் அவன் பிரகாசமாக மாற முடியும். அந்த மாதிரி கிழக்கு நோக்கி நாம் வணங்கும் பொழுது இறைவன் என்பவன் எப்படி இருப்பான் என்பது தெரியாது. தூணிலும் இருப்பான், துணுமிலும் இருப்பான். அந்த மாதிரி கிழக்கு நோக்கி விழிக்கும் போது அந்த சிவனுடைய ஒளிக்கதிர் பிம்பங்கள் உங்களுக்கு படும். அப்ப அந்த ஒளிக்கதிர் பிம்பம் என்பது சூரியனை குறிக்கக்கூடியது சிவபெருமான். அப்ப அந்த ஆற்றல் உங்கள் மேல படும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் என்பது நிச்சயமாக நிறைவேறும். அப்ப இறைவன் இந்த முறையில நீங்கள் வழிபட்டு பாருங்கள். இது அனுபவபூர்வமாக ஒரு உண்மை சம்பவத்தை தான் சொல்றேன். ஏன்னா இது மாதிரி ஒரு 7-8 பேர் ரொம்ப கடுமையான போராட்டத்துக்கு போன மாதம் வந்தாங்க. அப்ப இந்த வழிபாடு முறைகளை எனக்கு ஒரு ஞானியும் சித்தரும் ஆவார். அவர் இந்த முறைகளை நீங்க சொல்லிக் கொடுங்க வரக்கூடிய பக்தர்களுக்காக. அந்த முறையை அவங்க கடைபிடிச்சாலே நிச்சயமாக அவர்கள் குலதெய்வத்துடைய தூண்டுதலின் பேரில் அவர்கள் குலதெய்வத்தை இயக்கக்கூடிய சக்தி உண்டாகும். அப்ப யாரெல்லாம் குலதெய்வத்துடைய வழிபாடுகள் இல்லை, குலதெய்வம் வரவில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் குலதெய்வத்தை வரவழைக்க வேண்டிய சக்தி உண்டாகும். அப்ப ஊதுபத்தி, சாம்பிராணி, இந்த மாதிரி புகையெல்லாம் நம்மளுக்கு போடணும். குங்குலியம் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வாசனை திரவியங்கள் நினைத்ததை வச்சு அப்புறம் உங்களோட தெய்வத்துக்குரிய படையில் என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் வச்சு பண்ணிக்கணும். இப்படி இந்த முறையை நீங்கள் அடிக்கடி செய்து வாருங்கள். குலதெய்வத்துடைய அனுக்கிரகமும் இஷ்ட தெய்வத்துடைய அனுக்கிரகமும் முழுமையாக கிடைத்து எல்லா வளமும் பெற்று 16 செல்வங்களுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.